இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய இரண்டாவது மனைவியின் மகளிடம் ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய செல்போனில் இருந்த ஆபாச படத்தை அடிக்கடி காண்பித்து பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரையை சேர்ந்தவர் மகேந்திரன். இவருக்கு வயது 59. இவர் பெரியகுளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் முதல் மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து செய்துவிட்டார். இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண்ணை மகேந்திரன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவருடைய இரண்டாவது மனைவிக்கு 17 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். கடந்த மே மாதம் வீட்டில் தனியாக இருந்த இரண்டாவது மனைவியின் மகளிடம் இந்த ஆசிரியர் தன்னுடைய செல்போனில் இருந்த ஆபாச படத்தை அடிக்கடி காண்பித்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். இதை பற்றி அறிந்த சிறுமியின் தாய் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் மகேந்திரன் +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது. இதனை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் மகேந்திரனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.